நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல சற்று முன் தமிழகத்தில் மிக முக்கிய 10 அறிவிப்புகள் வெளியாகி இருக்கு. சோ அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களுக்கு கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். லஞ்சம் இல்லாமல் பத்திரப்பதிவு நடைபெற வேண்டும் என்று முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் உத்தரவிட்டுள்ளதாக அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தெரிவித்துள்ளார். மதுரை மாநகராட்சி ஊழல் மற்றும் முறைகேடு குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஆதாரங்கள் சேகரிக்கப்படுவதாக நிதியமைச்சர் மரியா வில்சன் தெரிவித்துள்ளார். 58 வயதை தாண்டிய தமிழ் அறிஞர்களுக்கு அகவை முதிர்ந்த தமிழறிஞர்கள் உதவித்தொகை திட்டம் மூலம் தமிழக அரசு மாதந்தோறும் 8000 ரூபாய் உதவித்தொகை வழங்குகிறது. மாணவர்கள் விடுதிகள், போட்டித் தேர்வு பயிற்சி, டியூஷன் சென்டர்கள் அருகே புகையிலை பொருட்கள் விற்பனைக்கு தடை விதிக்க அரசு திட்டமிட்டுள்ளது. எடப்பாடி தொகுதியில் தாவேகா வேட்பாளர் போட்டியிட்டிருந்தால் இபிஎஸ் தோல்வி அடைந்திருப்பார் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் பேசியுள்ளார். எல்பிஜி இருப்பை 30 நாட்களுக்கு தேவையான அளவு சேமித்து வைக்கும்படி எண்ணெய் நிறுவனங்களை மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. பயிர்க்கடன் தள்ளுபடி தொடர்பான அறிவிப்பை ரத்து செய்துவிட்டு புதிய அறிவிப்பை முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் வெளியிட உள்ளார். இது தொடர்பாக விரைவில் புதிய அரசாணை வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்வது பற்றி அரசு பரிசீலிக்கும் என்று நிதியமைச்சர் மரியா வில்சன் உறுதியளித்துள்ளார். தொழில்நுட்ப கோளாறால் CUET நுழைவுத் தேர்வை சரியாக எழுத முடியாமல் போன தேர்வர்களுக்கு மறுவாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ஜவுளித்துறையின் கோரிக்கையை ஏற்று பருத்தி மீதான 11% இறக்குமதி வரியை மத்திய அரசு ரத்து செய்துள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறை இயக்குநர் பதவியில் நற்பெயரும் நேர்மையும் கொண்ட அதிகாரிகளே இருக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஜூன் 4ஆம் தேதியில் பள்ளிகள் திறக்கப்படும் பொழுது ஆசிரியர்கள் முழுமையாக இருக்க வேண்டும் என்று கல்வித்துறை அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளது. இப்போதுதான் அரசியலை கற்றுக்கொண்டிருக்கிறோம், எனவே தங்களுக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள் என்று அமைச்சர் திரு ரமேஷ் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளார். உள்ளாட்சி அமைப்புகளில் திட்டம், கட்டட அனுமதிகளை 24 நாட்களுக்குள் வழங்க வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டுள்ளது. பட்ஜெட்டில் மகளிருக்கு மாதம் 2500 ரூபாய் குறித்த அறிவிப்பு இடம்பெறும் என்று நிதியமைச்சர் மரியா வில்சன் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் தூய்மையான ஆட்சியை கொண்டு வர விரும்புகிறது என்று கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் திரு செங்கோட்டையன் அவர்கள் கூறினார். கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம். மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.